மாயா சந்தியா சீரியல் நவம்பர் 25 எபிசோடுக்கான ரிவ்யூ தாங்க இந்த வீடியோவில் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். எபிசோடை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. உங்களுடைய ஒவ்வொரு லைக்கும் தொடர்ந்து வீடியோ போடுறதுக்கு எங்களுக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காகவும் என்கரேஜிங்காகவும் இருக்கும். எபிசோட் எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னா பார்த்துக்கோங்க. நம்ம தனா கார்த்தியை போய் சந்திக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணுறாங்க. இன்னொரு பக்கம் கருப்புசாமி வேஷம் போட்டுக்கிட்டு வீதியில நடக்க ஆரம்பிக்கிறாரு. அப்ப எல்லாருமே ஓடி போய் வீட்டுக்குள்ள ஒளிஞ்சுக்கிறாங்க. கருப்பசாமிக்கு முன்னாடி தோன்றது ரொம்பவே பேராபத்து. அவரை பார்த்தாருன்னா கண்டிப்பா அவரை அடிக்கிற அடியில யாருமே உயிர் பிழைக்க மாட்டாங்க அப்படின்னு எச்சரித்ததால அந்த கிராமத்துல உள்ள எல்லாருமே வீட்டை விட்டு வெளியில வராம வீட்டுக்குள்ளேயே போயிட்டு அடங்கி போறாங்க. இன்னொரு பக்கம் நம்ம தனாவுக்கு இந்த விஷயத்த பத்தி தெரியாது. இதனால தனா என்ன பண்றாங்கன்னா, நேரா கார்த்தியை நம்ம சந்திச்சுட்டு வந்துருவோம் அப்படின்ட்டு தனா யாருக்கும் தெரியாம நைட்டு கிளம்புறாங்க. யாருக்கும் தெரியாம நைட்டு கிளம்பி வெளியில வரும் பொழுது நம்ம மாயாவுக்கு ஏதோ சத்தம் கேக்குது. என்னடா இது, ஏதோ சத்தம் கேக்குதே அப்படின்னு சொல்லிட்டு மாயா வெளியில வராங்க. வெளியில பார்த்தா யாருமே இல்லை. அப்ப மாயாவுக்கு ஒரு சின்ன சந்தேகம். தனா ரூம்குள்ள இருக்காளா இல்லையா, இன்னைக்கு வேற அந்த கார்த்தி வந்துட்டு போனோம், இன்னைக்கு என்னமோ சந்தேகமா இருக்கு அப்படின்ட்டு மாயா நேரா போயிட்டு தனாவோட ரூமை செக் பண்ண அப்ப தனா தூங்கிட்டு இருக்க மாதிரி தெரியுது. உடனே நம்ம மாயா என்ன இது சரியில்லையே அப்படின்ட்டு போயிட்டு தனாவோட முகத்தை பாக்குறதுக்காக ஊர்வையை இழுக்க அப்ப தனா உள்ளார இல்ல, அதுக்கு பதிலா தலகாணி தான் இருக்கு. அதை பார்த்ததோட மாயாவுக்கு பேரதிர்ச்சி. ஐயோ, தனா எங்க போனா இந்த நேரத்துல? பாட்டி வேற வீட்டை விட்டு எங்கேயும் போக கூடாது அப்படின்னு சொன்னாங்களே, இந்த நேரத்துல இவ எங்க போனா அப்படின்ட்டு மாயா என்ன பண்றாங்கன்னா, தனா போன திசை பக்கமா போக ஆரம்பிக்கிறாங்க. தனா நேரா போயிட்டு கார்த்திய பாக்குறாங்க. கார்த்தி நேரா தனாட்ட, தனா நீ வருவன்னு எனக்கு கண்டிப்பா தெரியும் தனா, இங்க பாரு, நம்ம 2 பேருமே கல்யாணம் பண்ணிட்டு இந்த ஊரை விட்டு போயிடலாம். இனிமே நீ எந்த கவலையும் படாத, உன்னோட ஆசை ட்ரீமு எல்லாமே நிறைவேறும், நான் பாத்துக்கிறேன். மத்தவங்க என்ன சொல்லுவாங்க அப்படின்னு தயவு செஞ்சு நீ வருத்தப்படாத, உனக்கு துணையா நான் எப்பவுமே இருக்கேன் அப்படின்னு. அப்ப தனா சொல்றாங்க, சார் எனக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆகிருச்சுன்னு உங்களுக்கு தெரியும்ல, இதுக்கப்புறம் நான் உங்க கூட வந்தா இந்த ஊர் உலகம் என்ன மட்டும் இல்லாம என் குடும்பத்தையும் என்ன பேசும்னு உங்களுக்கு தெரியும்ல, என்னால உங்க கூட வர முடியாது சார் அப்படின்னு. அப்ப மாயா ரொம்ப தூரம் நடந்து தனா கார்த்திக் கூட பேசிக்கிட்டு இருக்கிறத பார்த்துட்டு அதிர்ச்சி ஆகுறாங்க. அப்ப மாயா நினைக்கிறாங்க, தனா கிட்ட எவ்வளவு சொல்லியும் இவ எதுக்காக திரும்ப திரும்ப அந்த கார்த்திகிட்டே பேசிக்கிட்டு இருக்கா அப்படின்னு மாயா கோவப்படுறாங்க. தனா நேரா கார்த்திகிட்ட, இங்க பாருங்க கார்த்திக் சார், நான் கண்டிப்பா உங்க கூட வரக்கூடாது, நான் உங்ககிட்ட இனிமே நம்ம 2 பேருக்கும் எந்தவித சம்மந்தமும் இல்லைன்னு சொல்றதுக்காக தான் இவ்வளவு தூரம் வந்தேன். உங்க லைஃபை நீங்க பாத்துக்கிடுங்க, என் தலையெழுத்து எப்படி நடக்கட்டுமோ நடக்கட்டும். இப்ப நான் உங்க கூட வந்தேன்னு வச்சுக்கிடுங்களேன், எங்க அப்பா என் மேல வச்சிருக்கிற நம்பிக்கை எல்லாமே போயிடும். எங்க அப்பா இப்ப என் மேல மட்டும்தான் பாசமா இருக்காரு. எங்க அம்மா கூட எங்க அப்பா பேசுறது கிடையாது. இந்த நேரத்துல நான் உங்க கூட ஓடி வந்துட்டேன்னா அது ரொம்ப பெரிய ஆபத்தாகிரும். அதனால நான் எப்பவுமே இப்படிப்பட்ட ஒரு தப்பான முடிவை எடுக்க மாட்டேன். நீங்க வீட்டுக்கு போங்க சார் அப்படின்னு. அப்ப கார்த்தி சொல்றாரு, என்ன தனா இப்படி சொல்ற அப்படின்னு சொல்லிட்டு தனாவோட கையை பிடிக்க அப்ப இந்த இடத்துக்கு மாயா வராங்க. ஏய் கார்த்தி, கையறா அப்படின்னு சொல்ல கார்த்தி நேரா தனாவை பார்த்து, பாத்தியா தனா, நம்மளுடைய சந்தோஷத்தை கெடுக்கணும் அப்படிங்கிறதுக்காகவே இவ வந்துட்டா, நம்ம நிம்மதியை கெடுக்கிறதுக்காகவே வந்துட்டா, இவளாலதான் உன் கழுத்துல என்னால தாலி கட்ட முடியாம போனுச்சு, நம்ம 2 பேரும் பிரிஞ்சதுக்கு இவ ஒருத்தி தான் காரணம் அப்படின்னு. அப்ப மாயா சொல்றாங்க, டேய் நீ ஏதாவது பேசி தனாவோட மனசை கலைக்கலாம் அப்படின்ட்டு தானே வந்திருக்க, அதான் தனா முடியாதுன்னு சொல்லிட்டால, மரியாதையா இந்த இடத்த விட்டு போடா அப்படின்னு. அப்ப கதிர் சொல்றாரு, கார்த்தி சொல்றாரு, நீங்க பாரு தனா, அவ முகத்துல கறி எள்ளி பூசிட்டு நீ வாந்தனா நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு தனாவோட கையை பிடிச்சி இழுக்க அப்ப மாயா டக்குன்னு கார்த்தியோட கையை பிடிச்சி தட்டி விட்டுட்டு, தனா உனக்கே தெரியும் பெரியப்பா உன் மேல எந்த அளவுக்கு நம்பிக்கை வச்சிருக்காருன்னு, இப்ப கூட பெரியம்மாவுக்கும் பெரியப்பாவுக்கும் சண்டை வந்தப்ப உன்னதான் பெரியப்பா தலையில தூக்கி வச்சுக்கிட்டு கொண்டாடினாரு. இந்த நேரத்துல நீ மட்டும் வீட்டை விட்டு போனீன்னா அது எவ்வளவு பெரிய அவமானம் அப்படிங்கிறத பாத்துக்க. தயவு செஞ்சு அவன் சொல்றதை கேட்காத, அவன் உன்னை திட்டம் போட்டு ஏமாத்துறதுக்கு பாக்குறான் அப்படின்னு. அப்ப தானா சொல்றாங்க, இங்க பாரு, நான் ஒண்ணும் நீ சொன்னதுனால கார்த்திக் சார் கூட போகமாட்டேன்னு சொல்லல, ஆனா நான் என்னோட முடிவை தான் நான் சொல்றேன். இங்க பாருங்க கார்த்திக் சார், நான் எங்க அப்பா மேல அவ்வளவு பாசம் வச்சிருக்கேன், எங்க அப்பாவும் ரொம்ப பாசம் வச்சிருக்காரு.
இந்த நேரத்துல நான் எங்க அப்பாவுக்கு துரோகம் பண்றது ரொம்ப தப்பு. நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு தனா அந்த இடத்துல இருந்து போறாங்க. அப்ப மாயா நேரா கார்த்தியை பார்த்துட்டு கை கட்டி சிரிக்கிறாங்க. பாத்தியா, உனக்கு என்ன நடக்கணுமோ அதுதான் நடந்திருக்கு அப்படின்னு. அப்ப கார்த்தி கேக்குறாரு, ஏய் மரியாதையா இந்த இடத்த விட்டு போ அப்படின்னு. அப்ப மாயா சொல்றாங்க, இங்க பாரு கார்த்தி, நீ என்ன பண்ணாலும் தனாவை எங்க குடும்பத்துல இருந்து உங்க குடும்பத்துக்கு கொண்டுட்டு போக முடியாது. தனாவுக்கு சுய புத்தி இருக்கு, உன்ன மாதிரி முட்டாள் இல்லை அப்படின்னு. அப்ப கார்த்தி சொல்றாரு, ஓ அப்படியா, இன்னும் கொஞ்ச நேரத்துல என்ன நடக்க போகுதுன்னு பாருடி அப்படின்னு. மாயா சொல்றாங்க, உன்னால எதுவும் பண்ண முடியாதுடா, போடா அப்படின்னு சொல்லிட்டு மாயா அந்த இடத்துல இருந்து வராங்க. அப்ப அங்க தனா நின்னுகிட்டு இருக்க. மாயா நேரா போயிட்டு தனா கிட்ட, இங்க பாரு தனா, இந்த நேரத்துல நீ தனியா வந்தது ரொம்ப தப்புமா. இப்பதான் கருப்பசாமி ஐயா வீடியோலாம் வர போறாரு, இந்த நேரத்துல நீ வெளியில வந்தது ரொம்ப தப்புமா அப்படின்னு சொல்ல, தனா சொல்றாங்க, எனக்கு நல்லது கெட்டது எதுன்னு எனக்கு தெரியும், எங்க அம்மா எனக்கு சொல்லி கொடுத்து வளர்த்துருக்காங்க, நீ சொல்லிதான் எனக்கு தெரியணும் அப்படின்னு அவசியம் கிடையாது, நீ தேவையில்லாம என்கிட்ட சண்டை போடாத அப்படின்னு. அப்ப மாயா சொல்றாங்க, என்ன தானே இப்படி பேசுற, உன் நல்லதுக்காக தானே தானே எல்லாத்தையுமே சொல்றேன், ஏன் தான் நான் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறேன் அப்படின்னு. தனா சொல்றாங்க, ஏன் நல்லதுக்கா, நான் கார்த்திக் சார் கூட சந்தோஷமா வாழ்ந்திருப்பேன் பாத்தியா, அவரால் கொஞ்சம் கூட என்னை மறைக்கவே முடியல, எனக்கு கல்யாணம் ஆகியும் பரவாயில்ல நான் ஏத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நிக்கிறாரு, அவரோட பெருந்தன்மைய நான் என்ன சொல்றது அப்படின்னு. அப்ப மாயா சொல்றாங்க, இங்க பாரு, நல்ல குடும்பத்துல பிறந்தவன் எவனாவது ஒரு பொண்ணுக்கு கல்யாணம் ஆன பிறகு நான் உன்னை வச்சு பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லுவானா அப்படின்னு. அப்ப மாயா சொன்னதை கேட்டுட்டு தனா சொல்றாங்க, இங்க பாரு மாயா, தேவையில்லாம நீ கார்த்திக் சாரை பத்தியே தப்பா சொல்லாத, உனக்கு அந்த கதிர் மட்டும்தான் நல்லவனா தெரியுதான், ஆனா அவன் என் கழுத்துல கட்டாய தலி கட்டியிருக்கான், நீ கட்ட சொல்லியிருக்க, உங்க 2 பேரை விட கார்த்திக் சார் எவ்வளவோ பெட்டர் அப்படின்னு சொல்லிட்டு தனா அந்த இடத்துல இருந்து கோவமா போறாங்க. இன்னொரு பக்கம் கார்த்தி என்ன பண்றாருன்னா, இந்த மாயாவை உயிரோட விடுற வரைக்கும் நம்மளுக்கு பிரச்சனை தான், இவளை தீத்து கட்டிட்டு நம்ம தனாவை இந்த இடத்துல இருந்து தூக்கிட்டு போயிடலாம் அப்படின்ட்டு அந்த கார்த்தி வந்துட்டு நேரா அவருக்கு தெரிஞ்ச ரவுடிக்கு கால் பண்றாங்க. அப்ப ரவுடிங்க போன் அட்டன் பண்ணி, சொல்லுங்கண்ணா, ரொம்ப நாளைக்கு அப்புறம் கால் பண்ணியிருக்கீங்க, ஏதாவது ஹெல்ப் வேணுமா அப்படின்னு. கார்த்தி சொல்றாரு, நான் சொல்ற இடத்துக்கு உடனே வாங்க அப்படின்னு சொன்னதோட அந்த ரவுடிகளும் சரிங்கண்ணா அப்படின்னு சொல்லிட்டு நேரா அந்த இடத்துக்கு வராங்க. இன்னொரு பக்கம் மாயாவும் தனாவும் நேரா வீட்டுக்கு போறாங்க. இன்னொரு பக்கம் அந்த கார்த்தி வந்துட்டு ரவுடிங்க கிட்ட, இங்க பாருடா, நான் ஒரு போட்டோ அனுப்புறேன், அந்த போட்டோல உள்ளவளை தீத்து கட்டிருங்க அப்படின்னு சொன்னதோட அவங்களும் சரிண்ணா, எங்க அவ அப்படின்னு சொல்ல, கார்த்தி சொல்றாரு, அவ இந்த பக்கமா தான் நடந்து போனா, இன்னொருத்தி இருப்பா, அவ கண்ணுக்கு தெரியாம தான் இவளை தீத்து கட்டணும் அப்படின்னு. இது கேட்டதோட அவனுங்களும் சரிங்கண்ணா அப்படின்னு சொல்லிட்டு நேரா கிளம்புறாங்க. இன்னொரு பக்கம் நம்ம சீனு வந்துட்டு எந்திரிச்சு பாக்குறாரு, பார்த்தா மாயாவை காணும். அப்ப சீனு நினைக்கிறாரு, இவ இந்த நேரத்துல எங்க போனா, ஏற்கனவே பல பிரச்சனைகள் இருக்கு, இதுல இவ இந்த நேரத்துல எங்க போய் தொலைஞ்சா அப்படின்னு டென்ஷன் ஆகி சீனு வெளியில வந்து பாக்குறாரு, பார்த்தா எங்கேயுமே காணும். அப்ப சீனு நினைக்கிறாரு, ஆகா, இது கருப்பசாமி ஐயா உலாவர நேரமாச்சு, இந்த நேரத்துல இவ எங்க போனா, இப்படி வெளியில போனா இவளுக்கு ஆபத்துன்னு தெரியாதா, பாட்டி எத்தனை தடவை சொன்னாங்க வெளியில போக கூடாதுன்னு, இந்த நேரத்துல இந்த விஷயத்த பாட்டி கிட்ட சொன்னா கண்டிப்பா பாட்டி ரொம்ப கவலைப்படுவாங்க, பயந்துருவாங்க, இந்த விஷயத்த பாட்டி கிட்ட சொல்லக்கூடாது, நம்ம எப்படியாவது போயிட்டு மாயாவை கூட்டிட்டு வந்துடணும் அப்படின்ட்டு சீனு வெளியில வராரு. இன்னொரு பக்கம் மணி, பாட்டி யாருக்குமே இந்த விஷயம் தெரியாது. சீனு மாயாவையும் தேடி வெளியில கிளம்புறாரு. இன்னொரு பக்கம் தனா அந்த பக்கமா வராங்க. அப்ப சீனு நேரா தனா கிட்ட போயிட்டு, தனா, இந்த நேரத்துல நீ எங்க போன அப்படின்னு. தனா சொல்றாங்க, இல்ல சும்மாதான் வெளியில போயிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்ல, சீனு சொல்றாரு, இந்த நேரத்துல வெளியில வரக்கூடாது, சரி மாயா எங்க அப்படின்னு. தனா சொல்றாங்க, பின்னாடியே தான் வந்துகிட்டு இருக்கா அப்படின்னு. சீனுவும் சரி போ அப்படின்னு சொல்லிட்டு தனாவை வீட்டுக்குள்ள அனுப்பி வச்சுட்டு சீனு வெளியில வந்து பாக்குறாரு, பார்த்தா ரொம்ப நேரமா மாயாவையே காணும். உடனே சீனு நினைக்கிறாரு, எங்கதான் போயிருப்பா இந்த மாயா அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் நடந்து போக ஆரம்பிக்கிறாரு. அப்ப மாயா நடந்து வந்துகிட்டு இருக்கும் பொழுது டக்குன்னு மாயாவை 4-5 ரவுடிங்க ரவுண்ட் அப் பண்றாங்க. இத பார்த்துட்டு மாயா அதிர்ச்சி ஆகுறாங்க. ஏய் யாருடா நீங்க அப்படின்னு. அப்ப அந்த ரவுடிங்க சொல்றாங்க, நீதான் எங்க பாஸுக்கு ரொம்ப தொந்தரவு கொடுக்குறியாம்ல அப்படின்னு. அப்ப மாயா கேக்குறாங்க, ஏய் கார்த்தி அனுப்புன ஆளா நீங்க, மரியாதையா இந்த இடத்த விட்டு போயிருங்க, இல்லைன்னா உங்களுக்கு தான் ஆபத்து அப்படின்னு. அப்ப அந்த ரவுடிங்க சொல்றாங்க, எங்களுக்கு ஆபத்தா, ஒரு பொண்ணா இருந்துகிட்டு எங்களுக்கு ஆபத்துன்னு சொல்ற, இங்க பாரு, இன்னும் கொஞ்ச நேரத்துல உன்னை தீத்து கட்டிட்டு போக போறோம் அப்படின்னு. அப்ப மாயா வந்துட்டு பயந்து ஓட ஆரம்பிக்க, அப்ப அந்த ரவுடிகளும் துரத்துறாங்க. இன்னொரு பக்கம் சீனு ரொம்ப நேரமா மாயாவை தேடி ரோட்ல நடந்து வந்துகிட்டு இருக்காரு. அப்ப சீனு வந்துட்டு மாயாவை ரவுடிங்க துரத்துறத பார்த்துட்டு அதிர்ச்சி ஆகி அங்கேருந்து ஓடுறாரு. ஓடி போய் அந்த ரவுடிகளை தடுக்கிறாரு. அப்ப மாயா நேரா சீனுக்கு பின்னாடி போய் ஒளிஞ்சிக்க,
அப்ப சீனு கேக்குறாரு, ஏய் யார் இது, எதுக்கு வீட்டுக்குள்ள இல்லாம இந்த நேரத்துல நீ வெளியில வந்து ரவுடிங்க கூட பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு. மாயா சொல்றாங்க, சீனு நான் ஒண்ணு அவனுங்க கிட்ட பிரச்சனை பண்ண போகல, அவனுங்க தான் வந்துட்டு என்னை கொலை பண்ண துரத்துறானுங்க அப்படின்னு. சீனு கேக்குறாரு, எதுக்காக அப்படின்னு. அப்ப சீனு மாயா நினைக்கிறாங்க, நம்ம தனா வந்துட்டு கார்த்தியை சந்திச்ச விஷயத்த சொல்லக்கூடாது, அப்படி சொன்னா பிரச்சனை ஆயிரும் அப்படின்ட்டு. மாயா சொல்றாங்க, இல்ல நான் சும்மா வெளியில வந்தேன், அப்ப டக்குன்னு இந்த ரவுடிங்க துரத்த ஆரம்பிச்சுட்டாங்க, எதுக்கு துரத்துறானுங்கன்னு தெரியல அப்படின்னு. அப்ப சீனு சொல்றாரு, நீ ஏதாவது பண்ணிருப்ப, அதனாலதான் உன்னை துரத்துறானுங்க, நீ தேவையில்லாம அவனுங்க மேல பழி போடாத அப்படின்ட்டு மாயாவை சீனு பேசுறாரு. அப்ப ரவுடிங்க சொல்றாங்க, உங்களுக்குள்ளேயே பேசிக்கிட்டா எப்படி, இன்னும் கொஞ்ச நேரத்துல உங்களை தீத்து கட்ட போறோம் அப்படின்னு. அப்ப சீனு சொல்றாரு, உங்களால எதுவும் பண்ண முடியாதுடா அப்படின்னு. அப்ப டக்குன்னு ஒரு ரவுடி வந்துட்டு, ஒருத்தரை தான் கொலை பண்ண சொல்லி நம்மளுக்கு ஆர்டர் வந்திருக்கு, இன்னொருத்தனை வந்திருக்கானே அவனை என்ன பண்றது அப்படின்னு. அப்ப இன்னொரு ரவுடி சொல்றான், பாஸுக்கு ஃபோன் பண்ணி கேளுங்க அப்படின்னு சொன்னதோட இன்னொருத்தன் நேரா கார்த்திக்கு கால் பண்ணி கேக்குறான், சார் நீங்க ஒருத்தரை தான் கொலை பண்ண சொல்லி எங்ககிட்ட சொன்னீங்க, ஆனா அவ கூட சேர்த்து இன்னொருத்தன் வந்து நிக்கிறானே அவனை என்ன பண்றது அப்படின்னு. அப்ப கார்த்தி கேக்குறாரு, அவன் பேர் என்ன, சீனு அப்படின்னு சொல்ல. அப்ப அந்த ரவுடிங்க சொல்றாங்க, ஆமாண்ணா அவன் பேரு சீனு தான் போல அப்படின்னு. இவ ஏதோ சீனுன்னு தான் சொன்னா அப்படின்னு. உடனே கார்த்தி சொல்றான், அவங்க ரெண்டு பேர்ல யாரு செத்தாலும் எனக்கு பிரச்சனையே இல்லை, ரெண்டு பேருமே தீத்து கட்டிருங்க அப்படின்னு சொல்ல, அந்த ரவுடிகளை சரிண்ணா நாங்க பாத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்ணிட்டு கட்டையை எடுத்து சீனு அடிக்கிறதுக்காக ஓங்க. அப்ப மாயா வந்துட்டு அதிர்ச்சியாகி, தயவு செஞ்சு அவனை விட்டுருங்க அப்படின்னு சொல்ல, சீனுவால அந்த ரவுடிகளை சமாளிக்க முடியல, சீனுவை அந்த ரவுடிங்க வந்துட்டு அடிச்சு தூக்கி போட்டுடுறாங்க. இதை பார்த்துட்டு மாயா கத்தி கத்திரி அழுகுறாங்க, தயவு செஞ்சு சீனுவை விட்டுருங்க அப்படின்னு. அப்ப சீனு வந்துட்டு கீழே தள்ளி விட்டுட்டு சீனு மேல மண்ணெண்ணெய் எடுத்து ஊத்துறாங்க. இதை பார்த்ததோட மாயாவுக்கு ரொம்ப பெரிய அதிர்ச்சி. ஏய் என்னடா பண்றீங்க, தயவு செஞ்சு அவனை விட்டுருங்க, ஏன் மேல தானடா கோவம், தயவு செஞ்சு என்ன வேணாலும் பண்ணிக்கிடுங்க, அவனை விட்டுருங்க அப்படின்னு சொல்லி கெஞ்ச. அப்ப அந்த ரவுடிங்க சொல்றாங்க, பாஸ் வந்துட்டு உனக்கு முன்னாடி இந்த சீனுவை கொளுத்தி போட்டுட்டு தான் அதுக்கப்புறம் உன்னை தீத்து கட்ட சொன்னாங்க அப்படின்னு. மாயா கேக்குறாங்க, இங்க பாரு, எந்த பாஸா இருந்தாலும் நான் பேசுறேன், தயவு செஞ்சு சீனுவை மட்டும் விட்டுருங்க அப்படின்னு. அப்ப அந்த ரவுடிங்க சொல்லதை கேட்காம கொளுத்துறதுக்கு போக, அப்ப டக்குன்னு அந்த இடத்துக்கு கருப்பசாமி வராங்க. கருப்பசாமியை பார்த்ததோட மாயாவுக்கு ரொம்ப அதிர்ச்சி ஆகுது. அப்ப அங்க நிக்கிறவனுங்க, டேய் கருப்பசாமிடா அப்படின்னு சொல்ல, அப்ப ஒரு ரவுடி சொல்றான், டேய் இதெல்லாம் நடிப்புடா அப்படின்னு சொல்ல, ஒரு ரவுடி சொல்றான், ஏய் இதை நடிப்புன்னு சொல்லாதடா, இது உண்மைதான் அப்படின்னு. அப்ப ரெண்டு ரவுடி பயந்து ஓடி போக, மிச்சம் இருக்கிற ரவுடி வந்துட்டு கருப்பசாமி ஐயாவை அடிக்க போக, கருப்பசாமி ஐயா அந்த ரவுடிகளை அடிச்சு விரட்டி விட்டுறாரு. அப்ப மாயா வந்துட்டு கருப்பசாமியை பார்த்துட்டு கையெடுத்து கும்பிட, அந்த நேரம் டக்குன்னு கார்த்தி வந்துட்டு மாயாவோட தலையில கட்டையால அடிக்க, இதை பார்த்துட்டு மாயா மயக்கம் மட்டும் விழுகுறாங்க. அப்ப அந்த கருப்பசாமி கார்த்தியை வந்துட்டு அடிச்சு வெளுத்து கட்டிடுறாரு. கார்த்தி அந்த இடத்துல இருந்து பயந்து ஓடிடுறாரு. இன்னொரு பக்கம் மாயா மயக்கம் மட்டும் கிடக்குறாங்க. வீட்டுல வந்துட்டு தனா ரொம்ப நேரமா உட்காந்துருக்காங்க, சீனுவையும் காணும் மாயாவையும் காணும் அப்படின்னு. அப்ப மணி எதிர்ச்சியா கிளம்புறவரு தனா இருக்கிறத பார்த்துட்டு கேக்குறாரு, தனா என்னம்மா தூங்கலையா அப்படின்னு சொல்ல, தனா சொல்றாங்க, மாயாவும் சீனுவும் வெளியில போனாங்க, இன்னும் வரவே இல்லை அப்படின்னு. இது கேட்டதோட மணி அதிர்ச்சி ஆக்குறாரு, என்னம்மா சொல்ற, வெளியில கருப்பசாமி ஐயா உலா வராங்க, இந்த நேரத்துல அவங்க ரெண்டு பேரும் எங்க போனாங்க அப்படின்னு. அப்ப பாட்டி வந்துட்டு என்னாச்சு அப்படின்னு கேட்க, தனா வந்துட்டு இது மாதிரி மாயாவும் சீனும் வெளியில போனாங்க, அவங்க இன்னும் வரல அப்படின்னு சொன்னதோட பாட்டிக்கு ரொம்ப பெரிய அதிர்ச்சி. அப்ப பாட்டி சொல்றாங்க, இந்நேரம் கருப்பசாமியோட அந்த உலா முடிஞ்சிருக்கும், நம்ம போய் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே சேர்ந்து போறாங்க. அப்ப ரொம்ப தூரம் நடந்து போறாங்க, ரெண்டு பேருமே காணும். அப்போ ஒரு இடத்த போய் பார்க்க போனா, ஒரு இடத்துல மாயா மயக்கம் மட்டும் கிடக்க, ஒரு இடத்துல சீனு மேல மண்ணெண்ணெய் ஊத்திருக்கு. இதை பார்த்ததோட பாட்டி எதிர்ச்சியாகி ஓடி போய், ஐயோ பேராண்டி உனக்கு என்னடா ஆச்சு அப்படின்னு சொல்லி தூக்குறாங்க. மாயாவையும் தண்ணி தெளிச்சு கிளப்புறாங்க. அப்ப மாயா கிளம்புனதோட சீனு சீனு அப்படின்னு சொல்லிட்டு, ஐயோ சீனு எப்படி இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு எந்திரிச்சு போய் சீனுவை பாக்குறாங்க. மணி கேக்குறாரு, எம்மாடி என்னம்மா நடந்துச்சு, இந்த நேரத்துல நீங்க எப்படி வெளியில வந்தீங்க, கருப்பசாமி ஐயாவால உங்களுக்கு ஆபத்தா அப்படின்னு. மாயா சொல்றாங்க, கருப்பசாமி ஐயா இல்லைன்னா நாங்க உயிர் பொழைச்சிருக்கவே முடியாது, 4-5 ரவுடிங்க என்கிட்ட வம்பு செய்ய வந்துட்டாங்க. அப்ப சீனு வந்துட்டு காப்பாத்த வந்தான், ஆனா அந்த ரவுடிங்க சீனுவை தள்ளி விட்டுட்டு சீனுவையில மண்ணெண்ணெய் ஊத்தி கொளுத்தி விட்டுற பார்த்தாங்க, நல்ல வேளை கருப்பசாமி ஐயா வந்து காப்பாத்திட்டாரு, இல்லைன்னா எங்களை உயிரோடையே பார்த்துருக்க முடியாது அப்படின்னு. இது கேட்டதோட மணி சொல்றாரு, இந்த நேரத்துல எதுக்கு ரெண்டு பேரும் வெளியில வந்தீங்க அப்படின்னு. அப்ப மாயா சொல்றாங்க, இது மாதிரி வெளியில சொன்னா பிரச்சனை ஆகிடும் அப்படின்ட்டு. மாயா சொல்றாங்க, கருப்பசாமி ஐயா வேஷம் போட்டு வந்தா எப்படி இருக்குன்னு பாக்குறதுக்காக வெளியில வந்தேன் அப்படின்னு. இது கேட்டதோட பாட்டி டென்ஷன் ஆகி,
இங்க பாரு மாயா, ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்ட. இது உயிருக்கே கூட ஆபத்தா முடிஞ்சிருக்கலாம் தெரியுமா அப்படின்னு. மாயா சொல்றாங்க, என்னை மன்னிச்சிருங்க பாட்டி அப்படின்னு. அப்ப தானே நினைக்கிறாங்க நம்ம மேலதான் தப்பு, ஆனா மாயா வந்துட்டு தான் மேல அந்த பழியை ஏத்துக்கிறாங்களே அப்படின்னு. அப்ப பாட்டி வந்துட்டு சீனுவை வீட்டுக்கு கூட்டிட்டு போயிட்டு அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்குறாங்க. அப்ப சீனு வந்துட்டு லைட்டா கண்முழிக்க மாயா நேரா சீனுவோட கையை பிடிச்சி, சீனு உனக்கு எதுவும் ஆபத்து இல்லையே அப்படின்னு சொல்ல, சீனு கேட்குறாரு, எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. உன்னை துரத்திக்கிட்டு வந்த ரவுடிங்க யாரு? எதுக்காக உன்னை கொலை பண்ண சொல்லி ரவுடிகளை அனுப்புறாங்க? அவங்க யாருன்னு சொல்லு. இதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு காரணம் இருக்குன்னு தெரியுது மாயா, ஆனா நீ தான் என்னன்னு சொல்ல மாட்டேங்கிற அப்படின்னு. மாயா சொல்றாங்க, அப்படியெல்லாம் எதுவும் இல்லை சீனு, நீ உடம்ப பாத்துக்க அப்படின்னு சொல்ல. அப்ப பாட்டி இங்கேருந்து வந்துட்டு நேரா மாயா கிட்ட, மாயா மரியாதையா சொல்லு, எதுக்காக அந்த நேரத்துல நீ வெளியில போன, என்ன நடக்குது இங்க அப்படின்னு. அப்ப மாயா நேரா பாட்டியை தனியா கூட்டிட்டு வந்துட்டு, பாட்டி அந்த கார்த்தி இருக்கான, அவன் இங்க வந்துட்டான். வந்துட்டு தனாவை நைட்டு 10 மணிக்கு கூப்பிட்டு இருந்திருக்கான். தனாவும் எந்திரிச்சு போயிட்டா. நல்லட்டேன் இல்லைன்னா இன்னரும் அந்த கார்த்தி தனாவை கண்டதையும் சொல்லி கூட்டிட்டு போயிருப்பான் அப்படின்னு. இது கேட்டதோட பாட்டி அதிர்ச்சி ஆகுறாங்க. இந்த ஊருக்குள்ளேயும் அவன் வந்துட்டானா அப்படின்னு. மாயா சொல்றாங்க, ஆமா பாட்டி அப்படின்னு. அதுக்கப்புறமா பாட்டி சொல்றாங்க, கவலைப்படாத, இனிமே தனா எங்க போறா எங்க வரா அப்படின்னு பாக்குறதுக்காக ஒரு ஆளை போட்டுடுறேன், நீ கவலைப்படாத அப்படின்னு. இது கேட்டதோட மாயாவும், சரிங்க பாட்டி, இந்த குடும்பம் நல்லா இருக்கணும்னு எப்படியெல்லாம் யோசிக்கிற, ஆனா உனக்காக அந்த குடும்பத்துல யாருமே நல்லது யோசிக்க மாட்டேங்கிறாங்களே அப்படின்ட்டு பாட்டி ரொம்ப கவலைப்பட, மாயா சொல்றாங்க, பாட்டி கண்டிப்பா ஒரு நாள் வீட்டுல உள்ளவங்க புரிஞ்சுப்பாங்க அப்படின்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு. என்னை பத்தி நீங்க கவலைப்பட வேணாம் பாட்டி, கண்டிப்பா ஒரு நாள் எல்லாமே சரியாகிரும் அப்படின்னு. அதுக்கப்புறமா பாட்டி சொல்றாங்க, உன் நல்ல மனசுக்கு எல்லாமே நல்லதாவே நடக்குமா அப்படின்னு சொல்ல, மாயா சொல்றாங்க, சரிங்க பாட்டி அப்படின்ட்டு வெளியில வராங்க. வெளியில வந்ததோட தனா நேரா மாயாவை பார்த்து ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்ல, மாயை கேட்குறாங்க, எதுக்கடி தேங்க்ஸ் சொல்ற அப்படின்னு. தனா சொல்றாங்க, இல்லை அந்த நேரத்தில் கார்த்திக் சார் கூப்பிட்டாருன்னு நான் போயிருக்க கூடாது, அவர் இப்படி என்னை கூட்டிகிட்டு போகிறதுக்காக வந்திருப்பாருன்னு நான் எதிர்பார்க்கல அப்படின்னு. அப்போ மாயா சொல்கிறாங்க, இங்கே பாரு, என்னதான் இருந்தாலும் உனக்கு கல்யாணம் ஆகிட்டு, உனக்கு அந்த கல்யாணத்தை ஏற்றுக்க முடியலன்னாலும் இந்த ஊர் அப்படின்னு ஃபிக்ஸ் ஆகிட்டு, இந்த நேரத்தில் நீ கார்த்திக் கூட ஓடி போனா அது யாரோட குடும்பம்? நம்ம குடும்பத்துக்கு தான் ரொம்ப அவமானம். முக்கியமா பெரியப்பா இதை பற்றி எப்படி நினைப்பாரு? ஏற்கனவே பெரியப்பாவுக்கும் பெரியம்மாவுக்கும் சண்டை, இதனால பெரியப்பா ரொம்ப கவலையில் இருக்காரு. நீ இந்த நேரத்தில் இப்படிப்பட்ட ஒரு காரியத்தை பண்ணியன்னா பெரியம்மாவோட மனசை பற்றி நீ யோசனை பண்ணி பார்த்தியா அப்படின்னு. அப்போ தனா சொல்கிறாங்க, நான் செஞ்சது தப்பு தான், அதுக்காக மன்னிப்பு கேட்டுக்கிறேன், இதுக்கப்புறம் நான் இந்த மாதிரி முடிவெடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு மாயா தனா அந்த இடத்த. இன்னொரு பக்கம் கார்த்தியை காமிக்கிறாங்க. கருப்பசாமி கிட்ட அடி வாங்கின கார்த்தி ரொம்ப சோகமா வீட்டில் இருக்காரு. அப்ப நம்ம கார்த்தி இருக்காருல்ல, அவர் வந்துட்டு நேரா புவனேஸ்வரி கிட்ட, நான் எப்படியாவது தனாவை கூட்டிட்டு வரலான்னு தான் போனேன், வழக்கம் போல அந்த மாயா இருக்கா பாரு, இடையில வந்துட்டு எல்லாத்தையும் சொதப்பிட்டா, அதோட அங்க உள்ள கருப்பசாமி ஐயா கிட்ட நான் அடி வாங்கினது மட்டும்தான் மிச்சம் அப்படின்னு. இது கேட்டதோட புவனேஸ்வரி சொல்றாங்க, நீ ஏதோ அப்படியே கோவத்துல போனதோட நான் நம்பிட்டேன், நீ கண்டிப்பா தனாவை கல்யாணம் பண்ணி கூட்டிட்டு வந்துருவ, அந்த ரகுராம இன்னும் பழிவாங்கலான்னு நினைச்சேன், ஆனா நினைச்சது ஒண்ணு நடந்தது ஒண்ணா இருக்கு, உன்னை நம்பி இனிமே எந்த வித பிரயோஜனமும் இல்லை, இனிமே நான் தான் முடிவெடுக்கணும் அப்படின்னு புவனேஸ்வரி சொல்றாங்க. ரொம்பவே சூப்பரா இந்த ப்ரெடிக்ஷன் இருந்துச்சுன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி தொடர்ந்து அப்டேட்ஸ் வேணும்னாலும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.